தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தீபம் இணையதளத்தின் சர்வதேச மகளிர் தின விழா 8/3/2026 அன்று மெய்நிகர் மூலம் இடம்பெற்றதன் காணொலி பதிவினை இங்கே நீங்கள் பார்க்கலாம். எமது தினசரி வெளியீடுகளை www.ttamil.com இணைப்பினை அழுத்தி நீங்கள் வாசிக்கலாம். காணொலி தொடர்கிறது. கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் இந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. மங்கம்மா பரம்பரையில் பிறந்தவரன்றோ, மானங்காக்க போர் புரிந்தால் அதிசயம் அன்றோ. மங்கம்மா பரம்பரையில் பிறந்தவரன்றோ, மானங்காக்க போர் புரிந்தால் அதிசயம் அன்றோ. மங்காத ஒளி விளக்காய் மாசி இல்லா மாணிக்கமாய், மங்காத ஒளி விளக்காய் மாசி இல்லா மாணிக்கமாய், மண்மீது புகழட நீ வாழ்ந்தவி என்னாலும், கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் எந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு நெஞ்சம் வேணுமடி. வம்பு செய்ய மாலை கண்டு பதங்க கூடாது, அவன் வாழ ஒட்ட நறுக்கிடாமல் விடவும் கூடாது. வம்பு செய்ய மாலை கண்டு பதங்க கூடாது, அவன் வாழையொட்ட நறுக்கிடாமல் விடவும் கூடாது. அம்புவலி மங்கையதல் பொங்கி மட்டும் எழுந்து விட்டால் அட்டகாசம் செய்வதிடம் முன்னாலே, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் எந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. அள்ளியரசாணி மாலை படித்ததில்லையோ, அவள் அர்ஜுனரை அடக்கியதாய் கேட்டதில்லையோ. அள்ளியரசாணி மாலை படித்ததில்லையோ, அவள் அர்ஜுனரை அடக்கியதாய் கேட்டதில்லையோ. அடிமை கொள்ள மாடவரின் குடிமைகளை திருத்திடுவோம், அறிவின் திறமையை நாம் உலகையெல்லாம் ஆண்டிடுவோம், கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் எந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. நன்று பெண்களை உற்சாகப்படுத்துகின்ற அந்த பாடல், தாயாய் உதித்தே தரணையில் உயர்ந்தாய், மனைவியாய் மகிழ்ந்தே துணவியுமானாய், மகளாய் வந்தே மனதினை வென்றாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க. அருமையான அந்த பாடலை எடுத்து வந்தீர்கள், பாராட்டுகள். அடுத்த சகோதரர் கருணாகரன் பாருங்கள். எல்லோருக்கும் மாடு தின வாழ்த்துக்கள். சின்ன பெண்ணான போதிலே அன்னையிடம் நான் ஒரு நாளிலே, எண்ணம் போல் வாழ்வு ஈடேறுமா அம்மா நீ சொல்லென்றேன். சின்ன பெண்ணான போதிலே அன்னையிடம் நான் ஒரு நாளிலே, எண்ணம் போல் வாழ்வு ஈடேறுமா அம்மா நீ சொல்லென்றேன். வெண்ணிலா நிலா என் கண்ணல்லவா கலா, உன்னெண்ணம் போல் வாழ்விலே இன்பம் தான் என்றாள். வெண்ணிலா நிலா என் கண்ணல்லவா கலா, உன்னெண்ணம் போல் வாழ்விலே இன்பம் தான் என்றான். கன்னியுன் ஆசை காதலே கண்டேன் மணாளன் நேரிலே, என் ஆசை காதல் இன்பமுண்டோ தோழி நீ சொல்லென்றேன். வெண்ணிலா நிலா என் கண்ணல்லவா கலா, உன்னெண்ணம் போல் வாழ்விலே
இன்பம் தானென்றான். கஞ்சாடை பேசும் வெண்ணிலாம் கண்ணாளன் எங்கே சொல்லிலாம். என் கண்கள் தேடும் உண்மைதனை சொல் நிலவே என்றேன். வெண்ணிலா நிலா என் கண்ணல்லவா கலாம். உன்னண்ணம் போல் வாழ்விலே இன்பம் காணலாம். சின்ன பெண்ணான போதிலே என்னையிடம் நான் ஒரு நாளிலே எண்ணம் போல் வாழ்வு இடேறுமா அம்மா நீ சொல் என்றே. நன்றி. அருமை அருமை அருமையான பாடலும் அருமையான ராகத்தோட இசையிடும் படுத்தீர்கள். பாராட்டுகள். நன்றிகள். எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இது 1959 ஆண்டிலேயே கொஞ்சம் கொடியேற்றி பிறந்த மங்கையர் திலகம் என்ற படத்திலேயே வந்த பாடல். எனக்கு படத்தின் தெரியும். ஆனா அந்த அம்மா எல்லாருக்காக வாழ்ந்து உயிர் விட்ட ஞாபகமாக ஒரு குழந்தை அவன் இதாக பிறந்தா அந்த ஒரு பிறந்த நாளுக்காக பாடுற ஒரு பாட்டு. அப்ப அது மங்கையர் தின நாளண்ட படியால் நான் இந்த பாடல் பழைய பாடல் எடுத்து வரலாம் என்று நேற்றைக்கு மன்வேந்தனையா சொன்னோன்னே தேடி எடுத்து பாடலாம் என்று யோசிக்கிறேன். உண்மை அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும் இந்த உலகிலே அன்பின் அழகிய சின்னமாய் அவதாரம் செய்தாள் மங்கைய திலகம். அவள் அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும். உண்மை அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும் இந்த உலகிலே அன்பின் அழகிய சின்னமாய் அவதாரம் செய்தாள் மங்கைய திலகம். அவள் அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும். மண் மீது வாடும் பயிரை காணும் போது வாடும் மலரிதயம் புண்ணாகி வாடும் மலரிதயம். பாடும் மாதரோடு நேசம் கொள்ளா மனமும் நிம்மதியும் இந்நாளின் வாழ்வின் பெருநிதியும் மற்றோரின் வாழ்வுக்காக சேவை புரிந்து ஆவி இந்த அரிய தியாகி உலகிலே அன்பின் அழகிய சின்னமாய் அவதாரம் செய்தாள் மங்கைய திலகம். அவள் அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும். பெற்றோர்கள் செய்த தவத்தால் வந்து பிறந்த தீன் சுவை அமுதம் கண்காணும் தீன் சுவை அமுதம். கற்றோரும் கவிதை பாடி புகழும் நிலையில் வாழ்ந்திடும் குமுதம் கொண்டாட வாழ்ந்திடும் குமுதம். கண்டோர்கள் அதிசயிக்கும் செயலும் திறனும் அமைந்த சின்னன் சிறுமியாக உலகிலே அன்பின் அழகிய சின்னமாய் அவதாரம் செய்தாள் மங்கைய திலகம். அவள் அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும். எல்லோரும் ஆசை கொள்ளும் முல்லை அரும்பே இனிக்கும் செங்கரும்பே கண்டாலே இனிக்கும் செங்கரும்பே. என்னாலும் எவரும் காணா விந்தை பொரியும் சின்னன் சீட்டெரும்பே சிங்கார சின்னன் சீட்டெரும்பே. உன்னாலே அன்பின் அருமை பண்பின் பெருமை வாழ்க நீயும் வாழ்க வாழ்க அழகிலே
அன்பின் அழகிய சின்னமாய் அவதாரம் செய்தாள் மங்கைய திலகம். அவள் அன்பு என்றும் அணைந்திடாத தீபமாய் விளங்கும். நன்றி. முக்கியமாக இது 69ஆம் ஆண்டு நானும் என் சகோதரியும் எனது தாயாரும் சேர்ந்து பாடின ஞாபகம். என் அம்மாவின் ஞாபகமா தான் நான் இந்த பாட்டை தேடி எடுத்தது. நீங்கள் இப்படியான பழைய பாடல்களை நினைவில் வைத்திருந்து எடுத்து வந்து சமர்ப்பிப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். அம்மாவின் ஞாபகம் முக்கியமா. மழலையாக வந்து மனங்களை கவர்ந்தாய், மகளாய் மலர்ந்து வீட்டினை மகிழ்வித்தாய், மனதின் பலமாய் உலகினை உயர்த்தினாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து அவரை வாழ்த்திக் கொண்டு அடுத்ததாக சகோதரி அம்பிபாலா வாருங்க. எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துகள். ஆசையினோர் கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உயிர் காதலினோர் கவிதை. அன்புள்ள மன்னவனே ஆசையினோர் கடிதம் அதை கைவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்து சுடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்து சுடரே. இளைய கண்ணியின் இடைவெளிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை கடந்ததோ, மண் பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காத்திலே வாடி நின்றது அன்புள்ள மான்வெளியே. ஆசையினோர் கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உயிர் காதலினோர் கவிதை. நலம் தானே நீ இருந்தான், சுகம் சுகம் தானே நினைவிருந்தான். நலம் நலம் தானே நீ இருந்தான், சுகம் சுகம் தானே நினைவிருந்தான். மெலிந்தது இயற்கை அல்லவா, நடை தளர்ந்தது நாணமல்லவா, பூங்கொடி பெண்மை அல்லவா, பாட வைத்ததும் உண்மை அல்லவா. அன்புள்ள மாணவனே ஆசையிலோர் கடிதம் அது கைகளில் எழுதவில்லை, இது கண்களில் எழுதி வந்தேன். உனக்கொரு பாடம் சொல்ல
எனக்கொரு பாடம் கேட்டுக்கொண்டேன். பருவம் என்பதே பாடம் அல்லவா, பாவை என்பதே பள்ளி அல்லவா. இருவர் சொல்லவும் ஒருவர் கேட்கவும், இரவும் வந்தது நிலவும் வந்தது, அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்து. நன்றி. அன்பின் அடையாளத்துக்குரிய அந்த பாடலை எடுத்து வந்து பாராட்டுக்கள். அன்னையாக இருந்து உயிர்களை காப்பவள், அன்பின் மொழியால் இதயங்களை வெல்பவள், அறிவின் விளக்காய் பாதியை காட்டாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு, அடுத்ததாக சகோதரி கனகமலர் பாருங்கள். இன்றைய மகளிர் தினத்தை ஒட்டிய காற்று எடுத்து வந்திருக்கின்றார். வாசியுங்கள். வாசிக்கிறோம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஐயா உங்கள் அனைவருக்கும், எங்களுடைய ஐயாவை எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இப்படி எங்களை ஆக்கம் ஊக்கம் தந்தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றி ஐயா. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பெண்களின் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் சாதனைகள் அங்கீகரிக்கும் நாளாக இது அமைகிறது. பெண் சக்தி மற்றும் பெண்களின் உரிமைகளை வலியுறுத்தும் ஒரு திறமையாக இது நிகழ்கிறது. அதிகாரம் அளிக்கப்பட்ட பெண்கள் உலக அதிகாரத்தை படுத்துகிறார்கள் என்ற கொள்கையை இது பறைசாற்றுகிறது. பாலிசை, மருத்துவம் மற்றும் சமூக கண் வித்தைகள் அடைவதற்கான முக்கியமான தத்துவத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. இன்றைய பெண்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் சத்தாட்சித்துக் கொண்டு சிறந்து விளங்குகிறார்கள். பெண்களுக்கென எதிரான பாகுபாடுகளை களைத்து சமமான வாய்ப்புகளை வழங்குகிறதே இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும். ஒரு பெண்ணை மதிப்பது ஒரு குடும்பத்தையும் சமூகத்தையும் மதிப்பதற்கு சமனாகும். பெண்களின் எழுச்சி ஆண்களின் வீழ்ச்சி அல்ல என்பதை உணர்ந்து அனைவரும் சமம் என்ற சமூகம் படைக்க உறுதி ஏற்போம். தைரியம், அன்பு மற்றும் சகிப்பு தன்மையில் அடையாளமாக விளங்கும் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் இந்த நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் குதூகலமான அன்பான இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழிய வாழிய வாழியவே. இந்த வரலாறு 1870ஆம் ஆண்டு உலக நாடுகள் அங்கீகரித்து இந்த மகளிர் தினத்தை உருவாக்கியது. இந்த மகளிர் தினத்தை உருவாக்கிய பெண் இவர்தான். பாசம் பொழிந்து பரிவினை பார்ப்பாய், பண்பால் உயர்ந்து பெருமையை சேர்த்தாய், பாதை பதித்து உலகத்தை நடத்தினாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு, அடுத்ததாக எம்முடன் ஒன்று இணைந்திருக்கிறார் சற்குணம் பாரா அவர்கள். வாருங்கள். தினவாழ்த்துக்கள். மகளிர் தினவாழ்த்துக்கள். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா.
பாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. சொல்லொன்று சொல்லாமல் சொல்வதில்லையா. இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, தூவாடை வீசி வர பூத்த பருவமா. தத்தி தத்தி நடப்பதற்கு சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கு பாடம் வேண்டுமா. தத்தி தத்தி நடப்பதற்கு சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கு பாடம் வேண்டுமா. முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. எங்கேன் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும். எங்கேன் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இது ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும். மங்கையுனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. நன்றி நன்றி. பாவாடை தாவணியில் என்று ஆரம்பித்து அந்த பாடலை மகளிர் தினத்துக்கு ஒரு அருமையான பாடலை கொண்டு வந்து அழகாக பாடி சிறப்பித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி நன்றிகள். வானம் தொடவே கனவுகளை விதைத்தாய், வாழ்வு முழுவதும் உறுதியை காட்டுவாய், வீரங்கொண்டு வெற்றியை அடைந்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு அடுத்த சகோதரி கலைவாணி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்திற்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்திற்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. பாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, வாடிய நாளெல்லாம் வருந்தி வருந்தி தவம் இருந்து, தேடிய நாள் தன்னில் செல்வமாய் வந்தவளே,
தேடிய நாள் தன்னில் செல்வமாய் வந்தவளே, மெலடி மெலடி என்று வையகத்தால் ஏசாமல், மெலடி மெலடி என்று வையகத்தால் ஏசாமல், தாயென்னும் பெருமைதனை மனங்குளிர தந்தவளே, தாயென்னும் பெருமைதனை மனங்குளிர தந்தவளே, கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா, மண்ணுக்கு மரம் பாரமா மரத்திற்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா, அழிதாளரும் புதிரும் மண்ணாந்தாள் பொன்னுதிரும், அழிதாளரும் புதிரும் மண்ணாந்தாள் பொன்னுதிரும், சிரித்தாள் முத்துதிரும் வாய் திறந்தாள் தேன் சிதறும், சிரித்தாள் முத்துதிரும் வாய் திறந்தாள் தேன் சிதறும், பிள்ளையை பெற்று விட்டால் போதுமா பேணி வளர்க்க வேணும் தெரியுமா, பிள்ளையை பெற்று விட்டால் போதுமா பேணி வளர்க்க வேணும் தெரியுமா, அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா, அல்லலை கண்டு மனசு அஞ்சுமா குழந்தை அழுவதை கேட்டு மனசு மிஞ்சுமா, மண்ணுக்கு மரம் பாரமா மரத்திற்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. சந்தர்ப்பத்திற்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தாய்மைக்குரிய அந்த அருமையான பாடலை எடுத்து வந்து மகளிர் தினத்தை மேலும் சிறப்பூட்டி இருக்கிறீர்கள், அதற்கு எமது நன்றிகள். துன்பம் வந்தாலும் தளராமல் நின்றாய், தோல்வி கண்டாலும் துணிவுடன் சென்றாய், தூரம் எட்டும் சாதனையை செய்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று வாழ்த்தி உங்களை இணைந்து வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். அடுத்ததாக வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள் சகோதரர் சந்திரன். சிறகே இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் தவிக்கிறது, துடிப்பே இல்லாத படகு ஒன்றை இன்று ஆழ்கடல் துடிக்கிறது, உதய காலமே இரவு ஆனதே யாதிர பாவமரி, விழுது இன்று நான் வேலை தின்றதோ யாதிர பதாபமடி, சிறகே இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் தவிக்கிறது, துடிப்பே இல்லாத படகு ஒன்று இன்று ஆழ்கடல் குடிக்கின்றது. வாசல் இல்லாத வீட்டிலே கோலமும் நீ போட்டது, பூக்கள் இல்லாத சோலையில் பாசமும் நீ கேட்டது, இந்த சோகமும் யார் கொடுத்த சாபம் தொடரும் இந்த துயரம் முடிவேதம்மா, நடுகிற
இரவில் வெயில் அடிக்க மனதில் புயல் அடிக்க வேறென்னாகும் கட்டிய தாலி கோராயில் குறைதடி கனவுகள் அந்ததடி குந்த வீட்டு கோப்புத்தில் குறையடி போகட்டும் மறந்து திறமையை இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் கவிக்கிறது துடிப்பை இல்லாத படகு ஒன்றை இன்று நாகர துடிக்கிறது பாதை வழி மாறி போகுமோ பயணம் முடிந்திடுமோ சோகமும் நெஞ்சில் மூழ்குமோ சொந்தம் கைதருமோ அடிமாலை நீ கொடுக்கும் வேலை வரும்போது பூக்கள் சரிகாதுவே இங்கு உருகும் மனிதன்று சுடர் கடி கொண்டு புயலுடன் தடுமாறுதே பாலுடன் வெண்மையாய் கலந்த சோகங்கள் பெண்மைக்கு நிரந்தரமா மானுட வேதங்கள் தாவிலும் வேதங்கள் சிறகே இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் கவிக்கிறது துடிப்பே இல்லாத படகு ஒன்றை இன்று ஆழ்கடல் குடிக்கிறது உதய காலமே இரவு ஆனது யாதிர பாவமடி விழுது இன்று நான் வேலை நின்றதா யாதிர தாபமடி திறமே இல்லாத பூருவி ஒன்று வானத்தில் பறக்கிறது உதய திறமே இல்லாத பூங்குருவி இன்று வானத்தில் தவிக்கிறது துடிப்பே இல்லாத படகு வானடல் குடிக்கிறது. நன்றி 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 கரியகுரன் இணைந்து படுத்தீர்கள் பாராட்டுகள். பூவாய் மலர்ந்து உலகில் மணந்தாய் பொன்னாய் விளங்கி பெருமை தந்தாய் புதிய ஒளியாய் நாளை எழுப்புவாய் மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று இணைந்து பாராட்டுகிறோம். நன்றிகள் உங்கள் பங்களிப்புக்கு. அடுத்ததாக சகோதரி ஜெயாவான் சந்திரன் ஐயாடாக இந்த குரல்ல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பொண்டு இருந்தது. நிச்சயம் அவருடைய குரல் ஒரு பயங்கர ஈர்ப்பு இருந்தது. நன்றி, மிக அழகாக இருந்த அந்த பாடல். நல்ல குரல் அவருடைய குரல். அந்த குரல்ல இந்த பாட்டுல ஒரு அந்த இழுப்புல எங்கேயோ ஒரு தூர இழுக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டு இது ஒரு வேற ஒரு பாட்டும் இப்படி இருக்குது. அருமையான குரல் வழக்கம். நன்றி, பாராட்டுகள் ஐயா. சகோதரி ஜெயா வாருங்கள். எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஜெயா வாருங்கள்.
மனத்தின் கலனி காலைக்கு வாழ்த்து பாடுதே. சின்ன பூங்குருவி நாய்க்கும் சேர்த்து தேடுதே. ஆசைகள் இசையில் கன்னி தமிழே வாடையில் ஆடிடும் ஓடையில் நீரனை மேடையில் மீது கண்ணாலே கவி பாடி பொன்பெண்ண மீனாடுதே. சோலை கோயிலே காலை கவிதை அள்ளும் அழகே துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. முல்லை மாலைகளை சூடிடும் வெள்ளி மேகங்கள் நெல்லு பாலைகளை சுமக்கும் கன்னி கோலங்கள் அசைவில் இசையில் கன்னி தமிழே செங்கவி சிந்திடும் சித்திரை கங்குனி திங்களில் நாளில் மந்தாரை சிந்தாளம் கொண்டாடும் கோலமே. சோலை கோயிலே காலை கவிதை அள்ளும் அழகே துள்ளும் ராகமே துள்ளும் ராகமே. நன்றி, வணக்கம். நன்றிகள் நன்றிகள். இசையுடன் இணைந்து அந்த பாடலை குயிலாக வந்து பாடினீர்கள். பாராட்டுகள், நன்றிகள். சிரிப்பாய் வந்து சிந்தனை நிறைத்தாய், சிந்தனைகள் கொண்டு சமுதாயத்தை மாற்றினாய், சிறப்பாய் நின்று சாதனைகள் செய்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு நடந்து கொண்டமைக்கு நன்றியையும் கூறிவிட வருகிறேன். அடுத்ததாக சகோதரர் கமலகாந்தன் வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ஒரு பொதுவான பாடல்லாம் பாரு. மயக்கம் மாலை மயக்கம் பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பதுங்குள் படுக்க பாய் போடுமே. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பதுங்குள் படுக்க பாய் போடுமே. மயக்குமாரை பொழுதே நீ போ, இனிக்கும் இந்த இரவே நிவாவாம்.
இன்னலை தீர்க்கவா அன்பினாலே முல்லை மலர்கள் அன்பினாலே போடும் போர்வை தன்னாலே போடும் போர்வை தன்னாலே கனிதல் காதல் பசி தீர்க்குமே காண்போம் பேரின்பமே கனிதல் காதல் பசி தீர்க்குமே வானிலும் ஏது வாழ்விது போலே என்னாலும் வானிலும் ஏது வாழ்விது போலே வருமே என்னாலும் மயக்குமாலை பொழுதே நீ போவோ இனிக்கும் இன்னலை தீர்க்கவா மயக்குமாலை பொழுதே நீ போவோ இனிக்கும் இன்னலை தீர்க்கவா நன்றி நன்றி. இசையும் உங்கள் இனிமையான குரலும் முனைந்து மகளிர் தினத்தை சிறப்பித்தது. மேன்மை கொண்டும் மன வலிமை காட்டினாய், மேன்மை கொண்டு உலகத்தில் நின்றாய், முன்னேற்றத்தில் பாதையை அமைத்தே சிறப்பித்தாய். மகளிர் குழுமை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி உங்களுடன் இணைந்து கொண்டு வாழ்த்துகிறோம். நன்றிகள் உங்கள் சிறப்பான பங்களிப்புக்கு. அடுத்ததாக நமது சகோதரர் இயேசுதாசன் இருக்கிறார், பாருங்கள். வணக்கம் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இளமை கொழுவி இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை கொழுவி இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைத்தில் அடங்குவதும் அவள் அல்லவோ. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அனைத்தில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் தேடுவதும் இளைஞர் நாடுவதும் பெண்ணல்லவோ. பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை கொழுவி இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே.
மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலை வீடும் காலம் வருமா, பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா, இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா, இளமை கொழுவி இருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே, இளமை கொழுவி இருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அந்த பெண்ணுக்குரிய அருமையான அந்த பாடல் எடுத்து வந்து இசையுடன் அழகாக பாடி மகளிர் தினத்தை மேலும் சிறப்பூட்டினீர்கள். வெளியால் பேசும் அன்பினை கொடுத்தாய், விழுதாய் நின்று குடும்பத்தை தாங்கினாய், வீரங்கொண்டு வெற்றியை பெற்றாய், மகளிர் குலமே வாழ்க ஆழ்க என்று உங்களுடன் இணைந்து மகளிர் தினத்துக்காக இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றிகள் உங்கள் பங்களிப்புக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சகோதரி லீலாவதி வாருங்கள். எல்லோருக்கும் கால வணக்கம். இன்று மகளிர் 8 சர்வதேச மகளிர் தினம். அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி சொல்லுகின்றோம். இது சின்ன இது சாதனைகளோடு சரித்திரம் படைக்க, சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான், கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள். கற்பக விருட்சமாய் படைக்கப்பட்டதுதான் பெண்கள். சின்ன பாட்டு, சாரதமான பாட்டு. சாரத மாதா சாரத மாதா சாரத மாதா சாரத மாதாயி அனையா அன்பா நனைத்துக் கொள்வான் நன்மை சாரத மாதா, ஆர்வக்கனலை தூண்டித் திருப்பால் அன்ன சாரதா மாதா, இன்ப இசுகபதத்தை வினவிதில் அளிப்பாள் அன்ம சாரதா மாதா, சைஸ்வரி தேவி பராசக்தி அம்மையை அம்பிகை அன்னை சாரதா மாதா, ஈஸ்வரி தேவி பராசக்தி அம்பிகை அன்னை சாரத மாதா, உன் மானியத்தை மனத்தில் எழுப்பும் சம்ம சாரதா மாதா, ஊட்டி வளப்பாருபட்ட அமுதம் அன்ன சாரதா மாதா, என்றும் மலியா அரித்தில் வந்தருவான் அம்மை சாரதாம்மா, ஈழம் பிறப்பிடம் காணா எங்கள் அன்ன சாரதா மாதா, ஜெயம் ராமகிருஷ்ணன் அறிந்தவர்த்தா அம்மை சாரதா மாதா, சாரத மாதா சாரத மாதா சாரத மாதா சாந்தமயி. நன்றி அம்மா, நன்றி. மகளிர் தினத்தைக்காக பேசியும் பாடியும் நாளை சிறப்பித்தீர்கள். கல்வி கொண்டு உலகை மாற்றினாய், கற்பால் உயர்ந்து பெருமைகள் சேர்த்தாய், கண்ணாய் இருந்து வழிகளை காட்டுவாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவர்களை வாருங்கள். வணக்கம் மனவேந்தன் அவர்களே, எங்களுடைய தமிழரங்க உறுப்பினர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு பொருத்தமான தலைப்பு தான் உங்களுக்கு தரப்போறேன். ஏனென்றா இன்றைக்கு மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம். அதனுடைய அதை பற்றி நான் எழுதிய ஒரு கட்டுரை இருக்கிறது, அதை வாசித்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். பெண்களை பற்றி எழுதுவதனை விட ஒரு ஆணின் பார்வையில் இதனை எழுதுவது சற்று வித்தியாசமாக இருக்கட்டும். காலங்காலமாக பூசிக்கப்பட்டும் அர்ச்சிக்கப்பட்டும்
சில வேளைகளில் அடிமைப்படுத்தப்பட்டும் பெண்கள் பார்க்கப்படுவது விந்தையான ஓர் அனுபவம்தான். சிக்கல் நிறைந்த உளவியல் கோலங்களுக்குள் பெண்களின் நிலைப்பாடு என்பது மேலும் குழப்பத்தினையே ஏற்படுத்துகிறது. கவிதைகளில் இலக்கியமாகவும் நவீன உலகில் போதைப் பொருளாகவும் பார்க்கப்பட்ட இவர்களது சிந்தனைகள் விழிக்கப்பட்ட போது நாமும் விழித்துக் கொண்டோம். சமுதாயத்தின் சரி பாதியான பெண்கள் வரலாற்று ரீதியில் முழுமையான உரிமைகளை பெறவில்லை என்பதிலிருந்து வரலாறு சற்று பின்னோக்கி நகர்த்தப்படுகிறது. தாங்கள் பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்டதாக எண்ணம் காலம் கடந்து தோன்றியுள்ள சூழ்நிலையில் இது நீண்ட கால அழுத்தத்தின் வெளிப்பாடும் ஆயிற்று. பெண் என்ற காரணத்தால் பால், அரசியல், சமூக நியமம், மானிட விஞ்ஞானம் என்பவற்றில் தனியான உளப்பகுப்புக்கு உட்பட்ட சூழ்நிலை காரணமாக பெண்ணிய கோட்பாடு தற்போது விடுதலைக்குரிய போராட்டமாக மாறிவிட்டது. பெண்களின் ஒடுக்குமுறை என்பது ஆண்களின் ஆதிக்கத்தால் பிறந்தது என்ற கருத்து மேலோங்கிய வேளை தெளிவானதொரு கருத்தாகவும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மீளவும் மனித வரலாற்றுக்கு புதிய விளக்கத்தினையும் மீளவும் மரபுரிமைகளை சரிபார்க்கும் தன்மைகளையும் இது வேண்டி நிற்கின்றது. பொதுவாக உடல் வலு, பொருளாதாரம், அரசியல், வரலாற்று நிலைகளில் பிரித்து பார்க்க கூடாது என்ற ரீதியில் பல பக்க பரிமாணங்களை கொண்ட சிக்கலான ஆய்வாகவும் இது உருப்பெற்றுள்ளது. மார்க்சிய கோட்பாடு தோன்றிய வேளையில் தான் பெண்கள் பற்றிய விளக்கம் எழுந்தது என்பது சிலரது கருத்தாகும். ஆண்கள் பெண்களை ஏமாற்றாமலும் வஞ்சனை செய்யாமலும் இருக்க வேண்டும் என்று பொது உடைமை கொள்கைக்காரன் விரும்புகிறான். ஒரு பகுதியை முடக்கியோ அல்லது விலக்கி வாங்கியோ அன்பு செலுத்த முடியாது என்பதனையும், ஒரு பக்கத்தின் விருப்பத்துக்கு விரோதமாக சமுதாயம் செயல்பட முடியாது என்பதனையும் உணர வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையை பொது உடைமை சித்தாந்தம் தெளிவாக விளக்குகிறது. பெண் என்பவள் பிள்ளை பெறவும், வீட்டு வேலை செய்யவும், பாலியல் தேவையை பூர்த்தி செய்யவும், சில வேளைகளில் சேவகம் செய்யவும் பிறந்துள்ளதாக கருதப்படும் கோட்பாடு ஆணாதிக்க சமுதாயத்தின் உரிமையாக இருந்திருக்கிறது. சமூக அமைப்பில் கவர்ச்சிக்குரிய பொருளாகவும் அழகு பதுமைகளாகவும் கருதப்பட்டுள்ளதுடன் மனித மூளையினை வெதும்ப பண்ணும் பல்வேறு நடவடிக்கைகளும் நிகழ்ந்துள்ளன. கற்பு என்ற வரையறைக்கு உட்படல், சோரம்போதல், விபச்சாரியாதல், விதவையாதல் போன்ற பல்வேறு பாத்திர படைப்புகளும் அவளுக்கு உண்டு. பெண்ணின் சுய நிர்ணய உரிமை மறுக்கப்பட்டு நீண்ட காலமாக போராட்ட வாழ்வு நிகழ்ந்துள்ளது. வர்க்க போராட்ட சிந்தனைகள் தோன்றியது முதலே பெண்ணியம் பற்றிய சிந்தனைகள் ஓங்கி ஒலித்தன. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் நான் ஷோட் பண்ண போறேன், உங்களுக்கு நேரம் கூடமோ தெரியாது. முக்கிய பாயிண்ட்ஸ்களை சுருக்கி சொல்ல போனா, நான் என்னுடைய பந்திகளை குறுக்கி சொல்றேன். பெண்ணுரிமை மறுப்பு என்பது ஆண்களின் சொத்துரிமையுடன் தொடர்புடையது. ஆணாதிக்க பழமொழிகளிலும் பெண்களை இழிவுபடுத்தும் பழமொழிகளிலும் சமூகத்தை பார்க்க முடிகிறது. இது மிக முக்கியம். இந்த பந்தி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று நீண்ட காலமாக சொல்லி வருகிறோம். அர்த்தமே புரியாது. கல்லையும் புல்லையும் புருஷனாக்கும் பெண்களின் நிலை சற்று குழப்பமானது. விதவை எதிரே வருவது அபசகுனம். இப்படி ஒரு கொள்கை நீண்ட காலமாக நிலை வருகிறது. ஆண்களுக்கு வெள்ளை உடுப்பு மவுசனை கூட்டி விடுகிறது. அத்துடன் கற்பு இப்படி ஒரு புதுமையான சொல்லும் அவருடன் சேர்ந்து வந்துள்ளது. தான் திருடி இதனால் பிறரை நம்பாள், பெண் என்றால் பேயும் இறங்கும்.
பெண் சாதி இல்லாதவன் பேயை கட்டி தழுவுவது போல ஆடமாட்டாத தேவடியால் தெருக்கோணல் என்றாளாம். ஊருக்கொரு தேவடியால் யாருக்கென்று ஆடுவாள். நல்ல மாட்டிற்கு ஒரு அடி, நல்ல பெண்ணுக்கு ஒரு சொல். பேதமை என்பது மாதற்கு அழகாம். பொம்பளை சிரித்தால் போச்சு, புகையில விரிச்சா போச்சு. இப்படி பல பழமொழிகள் பெண்களுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்களின் ஆதிக்க வரிகளாக இவைகள் இன்றும் உள்ளன. பெண்களை அடிமைப்படுத்திய இவ்வரிகள் அவர்களது நெஞ்சினை குடைந்தன. இதுவே கூடவே ஆண்களின் விபசாரம், ஆணாதிக்க கட்டளைகள், விதவைகளின் பரிதாப நிலை, வாரிசு உரிமை என்பவற்றின் மூலம் பெண்களை தனிமைப்படுத்தி இன்புற்ற சூழ்நிலை இன்று மாறி வருகிறது. இலக்கியத்திலே கூட பெண்களின் நிலை அக்காலத்தின் கண்ணாடிதான். ஆண் பெண் உறவுகளில் கூட ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை நாடுவது சமூக ரீதியாக ஏற்கப்பட்டது. சேறு கண்ட இடத்தில் மிதிச்சு தண்ணி கண்ட இடத்தில் கழுவி போடும் தன்மையினே ஆண். இப்படியான சூழ்நிலை எனவே பால்வேறுபாட்டில் கூட சுயமான உரிமை மறுப்பு இருந்துள்ளது. பெண்ணின் உடல் கட்டுப்பாடு என்பது சொந்த பாலியல் தெரிவு மீது, அணிகலன்கள் மீது, சொந்த வடிவமைப்பு, சொந்த உழைப்பின் மீது, சொந்த சிந்தனையின் மீது சார்ந்தது. ஆனால் இது சமூக நிகழ்வாகி விட்டுள்ளது. இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் போல பார்க்கணும். சரி, முடிய போ. தொடர்ந்து ஏற்பட்ட அனுபவங்களும் அவலங்களும் பெண்களின் உரிமைகள் பற்றி சிந்திக்க தூண்டி இருக்கின்றன. வாழும் உரிமை முதல் வாக்குரிமை வரையில் இவர்களது சிந்தனைகள் ஊடர்த்தன. வீட்டிலிருந்து பிரிந்து சென்ற இதயம் உலகினை உலுப்பியது. ஆற்றல் பெற்ற இவர்களது உழைப்பு ஆண்களை கேள்விக்குறியாக்கியது. தொடர்ந்து வந்த சமூக நியமங்கள் தகர்வு பெற்றுவிட்டன. நாடுகள் உலகமயமாகி சர்வதேசியமாக விரிவடைந்து உலகம் முழுவதுக்குமான பெண் விடுதலை போராட்டம் ஆகியது. இனம், மதம், மொழிகளை கடந்து ஒரே குரலில் இன்று அது அடிக்கடி ஒலிக்கின்றது. இந்த வகையில் இதற்குரிய ஆரம்ப வடிவம் 1910 மார்ச் மாதம் 8 பலருக்கு தெரியாம இருக்கும். இந்த சர்வதேச மகளிர் தினம் எங்க தொடங்கினது என்று 1910 மார்ச் மாதம் 8 டென்மார்க்கில் கூடிய 2வது சோசலிச பெண்கள் மகாநாட்டில் கிளாரா ஜெட்சன் என்பவர் தலைமையில் எடுக்கப்பட்ட தீர்மானப்படி 1911 மார்ச் 8 முதல் போராட்டம் மகாநாடு கண்டது. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க் நாடுகளே இதில் முதலில் ஈடுபட்ட நாடுகள். தலைவி ஜெர்மன் சிறையில் அடைக்கப்பட்டார். எனினும் 1914 லெனின் கூட்டிய ஏப்ரல் மகாநாட்டில் பல பெண்கள் உரிமைகள் வெளிவந்தன. புரட்சிகரமான சிந்தனைகள் இங்கிருந்து பிறந்தன. முதலாளித்துவ பெண்ணிய கருத்து முறியடிக்கப்பட்டது. மனைவி முதல் வேலைக்காரி அல்ல, பெண்களை நசுக்குகின்ற, கழுத்தை நெரிக்கின்ற, வளர்ச்சியை தடுக்கின்ற, மதிப்பை இழக்கின்ற அனைத்தையும் இவர் தடுக்க முயன்றார். இதன் அலைகள் உலகில் பலவின. எனவே இதன் வடிவம் மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினமாயிற்று. தொடர்ந்தும் விழிப்பு பெற்று விடுதலை கீதமாயிற்று. அப்ப இப்படி லெனின் சோவியத் யூனியனிலே தோன்றியிருக்காவிட்டால் இந்த சர்வதேச மகளிர் தினமே இருந்திருக்காது. இதை பலருக்கு தெரியாம இருக்கும், எங்கே இருந்து வந்தது என்று. இதோடு எங்களுடைய தமிழகத்திலே நடந்த, உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்களுடைய சாதனைகள். தன்னுடைய மனைவியை அவர் ஒடுக்குமுறை செய்து திரிஷா என்ற ஒரு நடிகையை இப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டு சமூகத்திலே வலம் வருகிறார். இது அந்த மகளிர் தினத்தை கொண்டாடினவர். அதுக்காகத்தான் நான் சொல்ல வாரேன். உங்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறபடியால முந்த நாள் சர்வதேச மகளிர் தினத்தை அவர் கொண்டாடுகிறார். தன்னுடைய மனைவியை ஒடுக்கி இருக்கிறார். இப்பொழுது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முடிவை வெகு விரைவில் எதிர்பார்ப்போம். இந்த தினத்திலே எல்லா மகளிருக்கும்
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெண்கள் இப்பொழுது விழித்து விட்டார்கள். விழித்தது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்களுக்கு மேலான அவர்களுடைய ஆற்றல் வளர்ந்திருக்கிறது. சர்வதேச ரீதியாக பெண்கள் தான் இப்பொழுது முதன்மை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். ஆகாய வானத்திலே பைலட்டுகளாக, போர்க்களத்திலே வீராங்கனைகளாக, பாராளுமன்றத்திலே பேச்சாளர்களாக, எங்கு பார்த்தாலும் பெண்களின் அறிவாளிகளாக. பல்கலைக்கழகத்திலே நான் நினைக்கிறேன், கனடாவிலே பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்களுடைய தொகையிலே பெண்களின் தொகை அதிகம் என்று இடத்திலே படித்தேன். இப்படி பல்வேறு துறைகளிலும் பெண்கள் விழித்து விட்டார்கள். அவர்கள் அடிமைகள் அல்ல என்று கூறிக்கொண்டு எங்களுடைய மனுவேந்தனுக்கு மிக 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 3 தரம் சொல்லி இருக்கிறோம், மிக 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 நன்றி. ஏனென்றால் இந்த மகளிர் தினத்தை இவ்வளவு தூரம் கொண்டாடுகின்ற ஒரே ஒரு சீவன், ஒரே ஒரு ஆத்மா மனுவேந்தன் அவர்கள் மட்டுமே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிகள். பல கருத்துக்களை எடுத்து வந்து சொன்னீர்கள். உண்மையிலேயே இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில இப்படியான தாக்கங்கள் இருக்கின்றது பெண்களுக்கு. அதுவே காலக்கிரமத்தில் நீங்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தன்னம்பிக்கை தீபமாய் எரிந்தாய், தடைகளை தாண்டி வெற்றிகள் கண்டாய், தலைமுறை முழுவதும் ஒளியாய் நின்றாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களை இணைந்து வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி உங்கள் கருத்துக்களுக்கு. அடுத்ததாக எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த வாயினும் உள் கூட்டும் படியன்றி கூடாவாம், தேட்டம் மரியாதை காணும் அகிதலத்தீர் கேண்மின் தெரியாது காணும் தனம். இந்த ஈட்டுற பொருளாவது, நாங்கள் பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் கேளுங்கள், நாங்கள் தேடுகின்ற பொருளானது முயற்சி, அதாவது முயற்சிகள் அளவிறந்ததாக நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் பொருள் தேடினாலும் ஊழ் கூட்டும், அதாவது அதாவது கூட்டும் அளவிற்கு பெரிய சேராவாம். உங்களுக்கு நல்ல ஊழ்வினை இருந்தா தான் அந்த பொருள் நமக்கு சேரும். எல்லாத்தையும் எங்கள்கிட்ட அது சேர்ந்தாலும் தங்காது, அது அழிந்து விடும். அப்ப ஊழிலாலே சரி அப்பொருள் நிலை பெறாது. தேட்டம் அதாவது மரியாதை, நீங்கள் தேட தகுவது மரியாதையே ஆகும். அதாவது நன்னறியை தேடுங்கள். நல்ல வழியிலே பொருள் சேர்த்தால் அது தங்கும், தீய வழியிலே பொருள் சேர்த்தால் எங்கட ஊழும் நல்லா இருந்தால் தான் அந்த பொருள் தங்கும், இல்லாவட்டால் தங்காது. அடுத்தது, ஆற்று பெருக்கடிசுடும் மண் நாளுமல்வா, 100 பெருக்கால் உடல் கூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லையனா மாட்டார் இசைந்து. ஆற்று பெருக்க அடிமடும் அடி சுடுமண் நாளுமல்ல, அதாவது ஆற்றுல நீர் வற்றி அந்த மணல் சுட்டு அகல போனா, அந்த மழையால போனா காலெல்லாம் சுடும். அப்படி சுட்டு அது செய்தாலும் அது அந்த தோண்டினால் அந்த ஊற்று நீராலேயே மனுஷரை வாழ்விக்கும். தோண்டினால் அதுல வர ஊற்று நீராலே அந்த குடி தண்ணீர் பிரச்சனை இல்லாம அது தீர்க்கும். அதே போல ஒரு நல்ல குடி பிறந்த நல்லவன் எவ்வளவுதான் துன்பம் தனக்கு வந்தாலும், தன்னிட்ட பொருள் குறைந்து கொண்டு போனாலும் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவி செய்து நல்லவனாக வாழ்வான். அதாவது உயிர் களத்தில் பிறந்தவன் மறுமை காலத்திலும் இறந்தவருக்கு கொடாது விட மாட்டான் என்பதுதான் இது. அடுத்தது, ஆண்டாண்டு தோறுவதனையும் எல்லாருக்கும் தெரியும். அழுது புரண்டாலும் மாண்டார் வரும் மாநிலத்தீர் வேண்டார் நமக்கு அது வழியே நாம் போமளவும் எமக்கு என்ன என்று இட்டு உண்டு இரும். அதாவது ஆண்டாண்டு தோறும் நாங்கள் நினைச்சு அழுதா போல செத்தவன் வரப்போறது அல்ல, இதுதான் நியதி. எப்போ பிறந்தவன் இறக்குறது உண்மை. அதை மனதிலே வச்சுக்கொண்டு வேண்டாம், நீங்கள் அழுதாலே எதுவித பிரயோசனம் இல்லை. அதால உங்களுக்குத்தான் நோயும் துன்பமும் ஏற்படுமே ஒழிய செத்தவர் வரப்போறது இல்லை. அதை உணர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேணும், எல்லோருக்கும் நல்ல வடிவாக கொடுத்து சாப்பிட்டு நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள், நாளைக்கு போயிடுவீர்கள். ஆனால் அதை நினைத்து
அவைகளை நினைச்சு அழுகிறதால ஒரு பிரயோசனம் இல்லை. நீ இட்டு உண்டீரும், மற்றவர்களுக்கு கொடுத்து நீயும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கோ. இந்த இறந்த பொருட்டு அழுகையினாலே உடம்பிற்கு தளர்ச்சியும் உயிருக்கு வருத்தமும் உண்டாமே அன்றி சிறிதும் பயனில்லை. கவலை ஒளிந்து சற்பாத்திரத்துக்கு, அதாவது நல்லவர்களுக்கு கொடுத்து விட்டு உண்டு இருக்க வேண்டியதுதான் எங்களுடைய நிறை. அழுதாலேயோ இதாலேயோ ஒரு பிரயோசனம் இல்லை. நமக்கும் அடுத்த நாளைக்கு அதுதான் என்பதை நினைத்துக் கொண்டு இருக்கணும் என்றதான். நன்றி, வணக்கம். நன்று. வளமையாக எமக்கு மூதிரைய கருத்துக்கள் எடுத்து வந்து வழங்கும் உங்களுக்கு எமது பாராட்டுக்கள். காற்றாக வந்து உயிர்களை காத்தார், கனவாய் வந்து நாட்களை வடித்தார், கருணை கொண்டு உலகத்தை நினைத்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு, அடுத்ததாக சகோதரர் எல்லாருக்கும் மாலை தின வாழ்த்துக்கள். பாரதியார் மகளிர்களுக்கு விடுதலை தேடி கொடுத்தவர், நிறைய புரட்சி பாடல பாடினவர். அவர் பாடிய ஒரு கவிதை ஒன்று வாசிக்கிறோம். பெண்மை வாழ்கென்று கூத்துடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்துடுவோமடா, தன்மை இன்பம் நட்புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பெயரும் சதி என்ற நாமமும். பெண்மை வாழ்கென்று கூத்துடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்துடுவோமடா, அன்பு வாழ்கின்ற அமைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகோட்டி வாழ்த்துவோம், துன்பம் தீர்வது பெண்மை நாளடா, சூட பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ்கென்று கூத்துடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்துடுவோமடா, வலிமை சேர்ப்பது தாய்முல்லை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். களி அளிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோத்து கழிந்து நின்றாடுவோம். பெண்மை வாழ்கென்று கூத்துடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்துடுவோமடா. பெண் அறத்தினை ஆண்மக்கள் வீரம்தான், பேணுமாயிற் பிறகொரு தாழ்வில்லை, கண்ணை காக்கும் ரெண்டிமை போலவே. மீட்டுக்கு போய்விட்டது. அதை திரும்ப இருக்கா அண்மை பண்ணி போட்டு படியுங்கள். அது இந்த கை ஏதோ தட்டி தண்டு போயிட்டு. பெண் அறத்தினை ஆண்மக்கள் வீரம்தான், பேணுமாயிற் பிறகொரு தாழ்வில்லை, கண்ணை காக்கும் இரண்டு இமை போலவே, காதல் இன்பத்தை காத்திடுவோமடா. பெண்மை வாழ்கென்று கூத்துடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்துடுவோமடா. சக்தி என்ற மதுவை உண்போமடா, தாளங்கொட்டி திசைகள் அதிரவே. சக்தி என்ற மதுவை உண்போமடா, தாளங்கொட்டி திசைகள் அதிரவே. ஒத்தியல் மட்டும் பாட்டும் சூழல்களும் ஊர் வியக்க கழித்து நின்றாடுவோம். உயிரை காக்கும் உயரினை சேர்த்திடும், உயிரினும் உயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா. ஊது கொம்புகள் ஆடு களிகுண்டே. போட்டி தாயன்று தோள்கொட்டி ஆடுவீர், புகழ்ச்சி கூறுவீர் காதுக்கினி கேட்கவே. 102 மலைகளை சாடுவோம், நுண்ணுடை பெண்ணொருத்தி பணியிலே. போட்டி தாயன்று தாளங்கள் கொட்டடா, போட்டி தாயன்று பொற்குழல் ஊதடா, காட்டில் ஏறிய விண்ணயம் சாடுவோம், காதற் பெண்கள் கடைக்கண் பணியிலே. அன்ன மூட்டிய தெய்வம் மணிக்கையன், ஆணி காட்டிலே அணிலை விழுங்குவோம், கண்ண தேனமுதம் கொண்டு கழிப்பினும் கையை தள்ளும் பொற்கைகளை பாடுவோம். பெண்மை வெல்கென்று கூத்துடுவோமடா. அனைவருக்கும் மீண்டும் எழுதின வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பாரதியின் கவி கொண்டு மகளிர் தினத்தை சிறப்பித்த உங்களுக்கு எமது பாராட்டுக்கள், நன்றிகள். அன்பு பொழிந்து உயிர்களை இணைத்தாய், அருகு கொண்டு உலகத்தை மாற்றினாய், அழகாய் நின்று வாழ்வை செழிக்க செய்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிகள். அடுத்ததாக சகோதரர் சிதம்பரம் வாருங்கள். உங்கள் பாடலை கேட்டுக்கொண்டு சகோதரர் கந்தவேலை அழைப்போம். எல்லோருக்கும் அகில உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் தொகுப்பாளர் பொம்பளை பற்றி சில விஷயங்களை சொன்னால் நல்ல ஷோக்கா இருக்கும் என்று சொன்னார். அதாவது விசேஷமாக இருக்கும் மகளிர் தினத்தை என்று. எனவே அதற்கமைய
தாயை பற்றி, அதாவது எங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மாருக்கு ஏற்ற ஒரு பாடலை பாடலாம் நினைக்கிறேன். பிழை இருந்தால் மன்னிக்கவும். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயனே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயனே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டேனே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயனே. கூட்டை விட்டு கிளி வந்தது, கீழ்வானிலே ஒளி வந்தது. கூட்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூவானும். நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பார்க்கும் பூவானும். வாடும் பயிர் வாழ நீதானே நீர் மாற்ற கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயனே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டேனே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயனே. மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும், மணிமாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும், தாய் வீடு போலில்லை அங்கு தாவாட்டாலில்லை. தாய் வீடு போலில்லை அங்கு தாவாட்டாலில்லை. கோயில் தொழும் தெய்வம், கோயில் தொழும் தெய்வம், நான் வேறில்லை தாயே, நான் காண வேறில்லை தாயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயினே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டேனே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயினே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஒரு தாயினை விழித்து பாடுகின்ற அந்த பாடலை எடுத்து வந்து அழகாக பாடி இந்த மகளிர் தினத்தை சிறப்பித்த உங்களுக்கு எமது பாராட்டுக்கள். வீரம் கொண்டு சவால்களை வென்றாய், வெளிகள் நிறைந்து கனவுகள் கண்டாய், விழித்த உலகை முன்னேறச் செய்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து மகளிரை வாழ்த்திக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அடுத்ததாக சகோதரர் கந்தவல் வாருங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் தின வாழ்த்துக்கள். மகளிருக்கு உரிமை வேண்டும் என்று எல்லாரும் நாங்கள் சொல்றோம். அதுல வேடிக்கை என்னென்றால், உண்மையாக ஆண்கள் பெண்களை சமனா நடக்கும்னு சொல்றோம். அதுல முக்கியம் என்னென்றால், பெண்கள் தான் அதுக்கு காரணம் என்று சொல்லி இடத்துல சொல்லிச்சுல. என்னன்னு சொன்னால், பெண்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், தாங்கள் அடிமையா இருப்பதற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் போராடினால் நிச்சயமா மீண்டு வரலாம். அத முதலாவது அடிமையா இருக்கிறதுக்கு அடிமையா இருக்கிறவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னாலும், நான் கட்டாயம் நான் இதுல நான் சுதந்திரம் அடையணும்னு சொல்லி போராடினாத்தான் வழியில வரலாம். ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பிரச்சனை வராது, இருந்து கொண்டுதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, சொல்ல இந்த சீதன கொடுமையாண்டு கனகாலமா இருக்கு. இப்ப கொஞ்சம் இப்போ இல்லாம போகல, குறைஞ்சு கொண்டு வருது. அதே நேரத்துல ஒரு பெண்ணுக்கு சீதனத்தை யார் முன்னின்று வாங்குற, அதாவது அடம் பிடிச்சு வாங்குற, இவ்வளவு வைக்கத்தான் வேணும், இவ்வளவு நகை போடணும், அல்லது இவ்வளவு சொத்து தரணும், வீடு தரணும்னு சொல்லி யார் கேட்கிற சொல்லுங்க பார்ப்போம்.
அந்த அவருக்கு திருமணமாக போற மனுஷனோ அல்லது அவருடைய தகப்பனோ அல்ல, மாமியார். அதேதான் இந்த மாமியார் தான். அந்த மாமியார் யோசிக்கல ஒரு காலம் கேம்பஸ்ல ஒரு மொழி இருக்கு, அந்த புதுசா பாராக்களை ரெக்கிங் பண்றாண்டு அதே பார்த்து கொண்டிருப்பேன். நான் இப்ப சீனியரா வருவேன், புது வார ஜூனியருக்கு நானும் ரேக்கிங் பண்ணணும். அந்த சிந்தனையெல்லாம் பெண்கள் இருக்கிறபடியாத்தான் அந்த நிலைமை மாறுபடாம இன்னமும் வந்து கொண்டிருக்கு. அதாவது அந்த நல்ல அழகான மதனம் உண்டு, அடிமையாண்டதுக்கு நான் எவருக்கும் அடிமையுமே அல்ல, நான் எவருக்கு அடிமையும் அல்ல, எவரும் எமக்கு அடிமையும் அல்ல. அப்படித்தான் ஈக்குவலா பெறும். அப்படி என்றாதான் நாங்கள மாயளவை சொன்னா மட்டும் போதாது. இவர் இவ்வளவு காலமா கொஞ்ச காலமா தென்னிந்திய டிவியை திறந்தால் என்ன விஜய் கத்துவர் என்ன வீராவேசம் பேய் கொண்டிருந்தா இன்றைக்கு தான் தெரியுது அவற்றை பொட்டு கட்டுன்னு. இப்படி ஒரு ஒரு கோளை என்ன, அதாவது இன்னொரு பெண்ணை தான் விரும்பி திருமணமான இன்னொரு பெண்ணை அந்த பெண் உன்மூலம் 2 பிள்ளைகளையும் பெற்று இந்த சமூகத்துக்கு தந்த பெண்ணை ஒதுக்கி வச்சுட்டு எங்கேயோ இருந்த ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு வச்சு புதுமை பெண் கொண்டாடுறாண்டா. என்னையா இது இப்பதான் அவற்றை கலர் தெரிஞ்சது என்ன நிறமண்டு. நல்ல வேளை எலெக்ஷனுக்கு முன்னமே இவரை பற்றி அறிய முடிஞ்சது. என்னவோ இப்ப வேண்டாலும் அந்த இதுல யாருல புள்ள தெரியுமா? விஜயை சார்ந்தவர்களோ இல்ல, அதை ஆதரிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் இல்ல, அந்த மக்கள் தான் போயும் இந்த சினிமாவை நம்பி இப்படி கெட்டு போகலை இருந்தாக்குது. இது என்ன என்று சொல்றது, இது என்ன என்று சொல்றது. ஆனாலும் சிலர் இருந்தார்கள். எம்ஜிஆர் இதோட ஒப்படைக்க எம்ஜிஆர் எத்தனையோ விதத்துல திறமன்று தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் 1க்கு 2 3 கல்யாணம் செய்தாலும் பிள்ளைகள் இருந்தபடியா செய்தார். ஆனா இப்படியான பேய்காட்டு இன்னொரு பெண்ணை பேய்காட்டி கொண்டு இப்படி எல்லாம் அவர் செய்யல. கண்ணதாசன் அப்படி செய்யல, பலர் அப்படி நடக்கல. இது அசல் கூத்தாடிகள் பார்க்க பெரிய எனக்கு அந்த செய்திகள் பார்க்கவே விருப்பம். மக்கள் மாறி விடுவார்கள் என்று சொல்றீங்களோ ஐயா? மக்கள் மாறுவார்கள் என்று சொல்லுறீங்களோ? இவர் இப்படி செய்தது சொல்லி இல்ல, மாற மாட்டார்கள். ஏனென்றால் அதே மாறுற புத்தி அவைக்கு இல்ல. மாறுற புத்தி இன்னமும் அந்த சினிமா மாயிலிருந்து இன்னும் விடுபடல. இல்ல, இந்தியாவில எப்படி சினிமா மாயத்தில மூழ்கி இருக்கிறார்களோ, இங்க எப்படி அந்த சீரியல் மாயத்தில மூழ்கி இருக்கிறார்களோ மாற இயலாது. நான் டிவியே பாக்குறேன், நான் டிவி ஒரு நாளும் பாக்குறேன், செய்தி எழுதுகிற இதுகள் தான் பார்க்கணும், அதெல்லாம் போய் கொண்டிருக்குது. அப்ப நாங்கள் முதலாவது திருந்தோணும் என்ற சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்கும். பெண்களை கொண்டாடுவோம் அல்ல, பெண்கள் தினத்தை கொண்டாடுவோம் அல்ல, பெண்களை கொண்டாட வேண்டும். அதுதான் உண்மை, அது யதார்த்தமா நடக்கணும். எனக்கும் நான் 81ஆம் ஆண்டு கல்யாணம் செய்து ஒரு பெண்ணோட தான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த பெண்ணுக்கும் எனக்கும் இடையில சில பிரச்சனை வரும். நேற்று கூட அருமையான சாப்பாடு சொல்லியிருந்தேன், இடைக்கிட பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. எனக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் எல்லா பிள்ளைகளையும் சமனாத்தான் மணக்கிறேன் யாரும் சொன்னால் அது பச்சை போய். உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தால் எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி உங்களால ஈக்குவலா இருக்க முடியாது. அதே மாதிரி மனைவிக்கும் எங்களோட மனம் எல்லாம் வேற ஐயா, மிருகங்கள் அல்ல நாங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்திகள் இருக்கு. எங்களோட ஜீன் ஒன்று, எங்களோட மரபணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிரச்சனை வரும். பிரச்சனை மாற புதினம் அல்ல. அந்த பிரச்சனை நாங்களே தீர்த்து கொள்ளாட்டில் அதை நான் மறுமடையேன். நான் ஒரு நாள் எங்களோட பிரச்சனை எங்களுக்குள்ளே தீர்த்து கொள்வோம். எங்களுக்குள்ளே தீர்த்துக்கோமா, அப்படித்தான் நாம். அதுதான் வாழ்க்கை. அதுல பெரிய மாற்றம் இல்லை. அதுதான் சில இதுகள் ஞாபகம் மறக்க முடியாது. ஒரு இடத்துல எங்கேயோ உண்மையா இடத்துல பார்த்தோம். உண்மையாக அந்த நல்ல குடும்பம் என்றா என்ன மாதிரி இருக்கு ஒரு 3 வசனத்துல அருமையா சொல்லியிருந்தார்கள். எது? எங்கேயும் எப்போதும் தன் மனைவியை எவரிடம் விட்டு கொடுக்காத கணவன். எது? எங்கேயும் எப்போதும் தன் மனைவியை எவரிடமும் விட்டு கொடுக்காத கணவன். எங்கேயும் எப்போதும் தன் கணவனிடம் எதையுமே மறைக்காத மனைவி. எங்கேயும் எப்போதும் தன் கணவனிடம் எதையுமே ஒழிக்காத மறைக்காத மனைவி. எங்கேயும் எப்போதும் தன் பிள்ளைகளை தன் நண்பர்களாகவே மதித்து நடத்தும் பெற்றோர். இந்த குடும்பம் சந்தோஷமான குடும்பம் அல்ல. இதுதான் சொர்க்கம். இப்படி இருந்தா அங்கே ஐயா பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனை வரும்.
வந்தாலும் அடுத்த முறை அடுத்தவனுக்கே தெரியும் எங்களோட பிரச்சனை செட்டில் ஆகிடும் என்கிறான். நான் இத்தவரையும் நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். எனக்கு 3 பிள்ளைகள், ஒரு மனைவி. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு காலம் உண்டாதான் ஒரு வீட்டில் இருந்த நாங்கள் குடும்பம் பெருத்து கொண்டு வர, பிள்ளைகளும் வராண்டா அவை இடம் காணாம வர ஒவ்வொருதும் அழகாய் போட்டிருக்கிறார். மிகவும் நான் சந்தோஷப்படுறேன். கனடாவில் இருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த வெளிநாட்டுக்கு வந்த பிறகு 4 பிள்ளைகள்டா 4 பிள்ளைகளும் 4 நாட்டில் இருக்கிற குடும்பமும் எத்தனை இருக்கு. அவையோடன் தேவைக்கு சந்திக்க இல்லாத போன்ல தான் கழிச்சு கொள்ளும். இது நான் கனடாவில் இருக்கிறேன், ஸ்காப்ரோல இருக்கிறேன், கூப்பிடுதல இருக்கிறேன். 3 பேரும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒன்றாக இருக்கிறோம். வருவார்கள், போவார்கள். இந்த அளவில் இப்படியே இருக்கும். இந்த இப்படியான சந்தோஷமா இருக்கிற காலத்திலே நான் காலமாகிவிட்டால் எனக்கு வலி சந்தோஷம். ஏன் சொல்லுவோம், பிரச்சனை அறியக்கும். பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை தெரியாமலே செத்துப்புற இவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவ்வளவு சந்தோஷம் வாழ்க்கையில. அந்த ஏதோ ஒரு பாட்டுல வந்த மாதிரி, இன்பம் தான் இயற்கை, துன்பம் செயற்கை. தேவையில்லாம பிரச்சனை வருது. அது முக்கியமாக எங்களுக்கு எல்லாம் ஆண்டவனால எங்களுக்கு தரப்பட்ட வரம் என்ன? பேச்சுவார்த்தை. எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஒன்றோட ஒன்று கத்துங்கள். சும்மா பசிச்சா ஏதோ கட்டுமா. மனிதனை போல தன்னுடைய மனம் விட்டு கதைக்கவோ பிரச்சனையை தீர்க்கவோ மொழி என்ற ஒரு ஊடகம் எங்களுக்கு இருந்தால், ஒருவருக்கு ஒரு ஆள் இந்த பிரச்சனையை கதைச்சால் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தால் நிச்சயமா பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை. நன்றி ஐயா. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எங்கள மனதுக்குள்ளே. எங்களால தீர்க்க முடியாட்டில் போனால் யாரால தீர்த்து வைக்க முடியும்? என்ற பிரச்சனை என்னால தீர்க்க முடியாண்டா அடுத்த வந்து தீர்க்க வைக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. சந்தோஷம் இயற்கையானது. சந்தோஷம் இயற்கையானது, துன்பம் தான் செயற்கையானது. நன்றி. நன்றி. மங்கையர் நாளில், மகளிர் நாளில் வந்து நல்ல கருத்துக்களை எடுத்து ஒரு பாராட்டுகள். தொடர்ந்து சந்திப்போம். அடுத்த சகோதரி சகுந்தலா வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளென்றேன் முருகனிடம். அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை, அந்த அண்ணலை தந்து வைத்தான் ஆறுதலை. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளென்றேன் முருகனிடம். இருகரம் நீட்டி வரங்கேட்டேன் அந்த மன்னவன் நின்னருள் மலர் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளென்றேன் முருகனிடம். அவனிடம் சொன்னேன் அஞ்சுதலை, அந்த அண்ணலை தந்து வைத்தான் ஆறுதலை. இவ்விடம் இவர் தந்த இன்ப நிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை. சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளென்றேன் முருகனிடம். நல்லவரென்றும் நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்லவரெல்லாம் நல்லவரே என்றும் உள்ளவரெல்லாம் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன், அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். இருகரம் நீட்டி வரங்கேட்டேன் அந்த அண்ணலை தந்து வைத்தான் என்னிடம். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளென்றே முருகனிடம். நன்றி. ஒரு சினிமா பக்தி பாடலை எடுத்து வந்து
இந்த மகளிர் தினத்தை சிறப்பித்த உங்களுக்கு எமது பாராட்டுகள். அதுடன் அழகாக பாடியிருக்கிறீர்கள், பாராட்டுகள். பாசம் கண்டு உலகை இணைத்தாய், பண்பால் உயர்ந்து பெருமைகள் சேர்த்தாய், புனித உலகை உருவாக்க வந்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிகள். அடுத்ததாக சகோதரி செல்வமலர் வாருங்கள். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிரை பற்றி இருப்பார். மகளிர் பாட்டொன்றுதான் படிக்கும். கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் இந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் இந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. மங்கம்மா பரம்பரையில் பிறந்தவரன்றோ, மங்கம்மா பரம்பரையில் பிறந்தவரன்றோ, நாம் மானங்காக்க போர் புரிந்தால் அதிசயம் உண்டோ, மங்கம்மா பரம்பரையில் பிறந்தவரன்றோ, நாம் மானங்காக்க போர் புரிந்தால் அதிசயம் உண்டோ, மங்காத சுழலொளியாய் மாசில்லா மாணிக்கமாய், மங்காத ஒளி விளக்காய் மாசில்லா மாணிக்கமாய், மண் மீது புகழுடனே வாழ்ந்திடவே என்னாடும், கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் இந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. வம்பு செய்யும் மான கண்டு பதுங்க கூடாது, வம்பு செய்யும் மான கண்டு பதுங்க கூடாது, அவன் வாழையொட்ட நறுக்கிடாமல் விடவும் கூடாது, வம்பு செய்யும் ஆணை கண்டு பதுங்க கூடாது, அவன் வாளை ஒட்ட நறுக்கிடாமல் விடவும் கூடாது, அம்புவிழி மங்கையர்கள் பொங்கி மட்டும் வாழ்ந்து விட்டார், அம்புவிழி மங்கையர்கள் பொங்கி மட்டும் வாழ்ந்து விட்டார், அட்டகாசம் செய்பவர்கள் அடங்கிடுவார் தன்னாலே, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, மங்கையரை எதிர்த்திடவே வாழும் இந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. அள்ளியரசாணி மாலை படித்ததில்லையோ, அள்ளியரசாணி மாலை படித்ததில்லையோ, அவள் அருச்சுடை அடக்கியதாய் கேட்டதில்லையோ, அள்ளியரசாணி மாலை படித்ததில்லையோ, அவள் அருச்சுடனை அடக்கியதாய் கேட்டதில்லையோ, அடிமை கொள்ளும் ஆடவரின் கொடுமைகளை திருத்திடுவோம், அடிமை கொள்ளும் ஆடவரின் கொடுமைகளை திருத்திடுவோம், அறிவின் திறமையினால் உலகை எல்லாம் ஆண்டிடுவோம், கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் இந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. நன்றி நன்றி. பெண்களை உற்சாகப்படுத்துகின்ற அந்த பாடலை எடுத்து வந்து அழகாக பாடினீர்கள். வாழ்க்கை பாதை ஒளியாய் நின்றாய், வானந்தொட்ட சாதனைகள் செய்தாய், வலிமை கொண்டு வெற்றியை பெற்றாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிகள். அடுத்ததாக தமிழரங்கம் அங்கத்தவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு ஆள் வந்திருக்கின்றார். தமிழ்நாடு பாரதி இலக்கிய கழக தலைவரும் பேராசிரியரும் முனைவருமாகிய முழு நேரமும் தமிழ் பணியே தனது வாழ்க்கையாக கொண்டு பணியாற்றி வரும் ஆர் கார்த்திகேயன் அவர்கள். வாருங்கள் சகோதர கிறிஸ்டி, வாருங்கள். இன்றைய நாள் ஒரு விசேட நாளாக கொண்டாடி மகளும் எங்களையும் பங்கு பற்ற வைத்திருக்கும் மணிவேந்தன் அவர்களுடன் இணைந்து மகளிர் தின விழாவைக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இந்த பாடல் ஒன்றை பாடுகிறேன். ஏன் இந்த பாடலை தெரிந்தெடுத்தது என்றால், தாயானவள் தான் எங்களை எல்லாரையும் உருவாக்கினார். தாய் பெண்ணை உருவாக்கவில்லை,
ஆண்மையும் உடைய பாக்கியம். அவர்களுக்காக இந்த பாடல். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா இல்லாமல் நாம் எங்கே? நாமே வந்திருக்க முடியாது. அவளை பற்றி, அவளுடைய தினத்தலை அம்மாவை பற்றி தான் நாம் சிறப்பாக எடுத்துச் சொல்கிறோம். எல்லோருக்கும், ஆண்கள் என்ன பெண்கள் என்ன, எல்லோருக்கும் தாயாக, மனைவியாக, அக்காவாக, தங்கையாக, இன்னும் ஒவ்வொரு விதங்களில் அவள் எங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள். அபிராமி, சிவகாமி, கருமாரி, மகமாயி, திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. அது ஆண்கள். பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அலைந்தாலும் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஆம், எல்லா மங்கையர்களும் பெண்களும் தாயாக மாற வேண்டும். தாய் பெருமை பெற வேண்டும். சில பேருக்கு அது கிட்டுவதில்லை, தாயாக கிட்டுவதில்லை. இவ்வளவு சேவை மனப்பான்மை இருந்தாலும் அவர்களுக்கு கிட்டுவதில்லை. தாயாக வேண்டும். வாழ்த்துகின்றேன் நான். அம்மாவை போன்று பல பெண்கள் உதயமாக வேண்டும். என்னதான் வந்தாலும் தாயைப் போல வருமா? பசும் தங்கம் புதுவள்ளி மாணிக்கம் மணி வைரம் அலையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. வரைது மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உரைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மாவை அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. வாழ்க மகளிர். நன்றி நன்றி. உங்கள் பாடல் உயிர் கொடுத்தது மட்டுமல்ல, எல்லோருடைய அம்மாவையும் அழைத்தது போன்றிருந்தது. நன்றி. அவர்
அழகாக அருமையாக பாடிந்தீர்கள், உணர்ச்சி வசமாக பாடிந்தீர்கள். பாராட்டுக்கள். வணக்கம். கனவுகள் கொண்டு நாளைய படைத்தாய், கண்ணியம் கொண்டு உலகை காத்தாய், கருணை கொண்டு இதயங்களை இணைத்தாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று உங்களுடன் இணைந்து வாழ்த்திக் கொண்டு, அடுத்ததாக எமது முனைவரும் பேராசிரியரும் தமிழ்நாடு பாரதி இலக்கிய கழக தலைவருமாகிய எமது மதிப்புக்குரிய ஆசிரியர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வாருங்கள். ஐயா வணக்கம் ஐயா. மிகவும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த தமிழர்களுடைய இனிய குரல் ஓசையை கேட்பதற்கு உதவி செய்த முக்கிய உங்களுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் அரங்கம் உண்மையிலே தமிழுக்கு மிகப்பெரிய தங்க சுரங்கம். அது தோண்ட தோண்ட வரும், தொட்டணைத்து வரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த வள்ளுவருடைய வாக்கு கூட அல்ல அல்ல குறையாம தமிழ் சொந்தங்கள்லாம் தங்களுடைய கவி சுவையாலே அலங்கரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வை எந்த இதுவும் பாராமல் தமிழுக்காக, தமிழனுக்காக, இனத்துக்காக செய்யக்கூடிய ஐயா அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களோடு நான் உங்களோடு பயணிக்க விரும்புகிறேன். மகளிர், பெண் என்றாலே நம்ம அகராதியில பார்க்கும்போது பெண் என்றால் ஆளுமை என்பது பொருள். அது நிறைய பேர் கவிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது பெண், அதாவது ஈண்டு பிறந்தது எந்தெல்லாம் கடனே, சான்றோனாக்குதல் தந்தை கடனே, இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இப்ப பழைய காலத்துல இலக்கியங்களிலே சொல்லிட்டாங்க. ஒரு எப்படி பெண்ணை சான்று ஈன்று பிறந்தல், ஈன்று ஒரு 10 மாதம் குழந்தையை சுமந்து கருவிலே அவனுக்கு உணவை ஊட்டி சுவாசிக்க பிராணவாயுவையும் ஊட்டி அவனுக்கு அறிவையும் ஊட்டி கருவறையிலே முதல் பள்ளி அறை வரைக்கும் கொண்டு செல்பவள் பெண். ஆக பெண்கிறவ அம்மாம்பிரிய தியாக மனப்பான்மை கொண்டவளாக விளங்குகிறாள். அந்த பெண்ணிய தினத்தை மகளிர் தினமாக இன்னைக்கு கொண்டாடுகிறோம். அதற்கு அனைவருக்கும் நாம் பெண்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன். இப்ப பெண்ணை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு கவிதை. பெண்ணே, நீ தெய்வம் என்னும் விதையாய் இம்மண்ணில் விதையாய் மண்ணில் விதைத்தாய். நீ பின் தாய் என்னும் மரமாய் ஆனாய். பின் தங்கை என்னும் கிளையாய் கிளைத்தாய். நீ இல்லறத்தில் தளிர் என்னும் கணவனோடு நீ வாழ்ந்தாய். பின் நீ மகவு என்னும் பூவாய் வளர்ந்தாய். பின் நீ சமூகத்தில் கனியாய் இன்று இனிக்கிறாய், விருட்சமாய் வாழ்கிறாய். இதுதான் என்னுடைய பெண்ணை பத்தி. ஆக பெண்கள் இல்லை, ஒரு பெண் இல்லைன்னா ஒரு ஆண் இல்லை. அன்னைக்கு சிவபெருமான் கூட உடல்ல ஒரு பகுதி பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு இடம் கொடுத்திருக்காரு, சம உரிமை. பெண்களுக்கு இன்னைக்கு சம உரிமை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த உரிமையை தயவு செய்து பெண்கள் எல்லாம் மதித்து போற்றி, அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு இருக்குல்ல, அது பெண்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் கூட சொல்றாரு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு. அப்ப அதெல்லாம் அடக்கி கொண்டு இந்த சமூகத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமமாக வாழ வேண்டும். ஆடையினால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அலங்காரத்தினாலும் இன்னைக்கு பெண்கள் சீரழிகின்றனர். பெண்களுக்கு பல கொடுமைகள்லாம் இன்னைக்கு நேரிடுகிறது. அன்னைக்கு கூட இலக்கியங்களை சொன்னாங்க, மனையை ஆளக்கூடியவர் மனையாள், மனையை ஆளக்கூடியவர் மனையாள், நாட்டை ஆளக்கூடியவன் ஆண். வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்நூதல் மனையறம் ஆடவர்க்கு இது அப்படின்னு குறுந்தொகை இலக்கியங்கன்னு சொல்லுது. வினை சேருவன் யாரு? சம்பாதிக்கிறவன் ஆம்பளை. ஆனா அந்த குடும்பத்தை காப்பாத்துறவ யாருன்னா பெண்ணு. ஆமா, எவ்வளவுதான் ஒரு குடும்பத்தை ஆம்பளை சம்பாரிச்சாலும் சரிதான், அது ஒரு செழுமை ஆக்குறதும் ஒரு பெண்ணு தான். அதை செழுமை இல்லாமல்
ஏழையாக்குறதும் பாத்தீங்கன்னா பெண் கையில தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பெண்கள்லாம் வந்து இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா யாரோ நீ சேர்த்த பணத்தை எல்லாரும் அம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டு செல்ல கண்ணு ஒரு பாடல்ல சொல்றாரு. யாரு அருமையா சொல்றாரு. அப்ப அம்மா கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க என்னைக்கு வச்சிருப்பாங்க. ஆம்பளை இன்னைக்கு செலவு பண்ணிடுவோம், தாட்டு புட்டுன்னு போய் நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஏதாச்சும் இது பண்ணிடுவோம். ஆனா பெண்களும் பார்த்தீங்கன்னு அன்னைக்கு ஒரு நெருக்கடியான காலத்துல வந்து ஐயோ நமக்கு வீட்டுல வந்து ஏதாச்சும் வேணும்டி பணம் எங்கன்னா இந்தாங்க நீங்க கொடுத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் டப்பால இந்தாங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க. அப்ப பெண் வந்து எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஆக ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியவள் பெண்ணு தான். வைரமுத்துங்க அப்படிங்கிற கவிதை இது கவிஞர் என்ன சொல்றாரு தெரியுமா, பெண்களுங்கிறவங்க இருந்துன்னா ஒரு கிரிக்கெட்ல விளையாடுறாங்க மாதிரிதான். சமயக்கட்டுக்கும் இது இல்ல இது அடுப்படிக்கும் ஓடிக்கொண்டு ரன் எடுப்பவர்கள் யாருன்னா பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரு வைரமுத்து ஒரு கவிதையில. அப்ப பெண்களை வந்து பாடாத புலவர்கள் கிடையாது, கவிஞர்கள் கிடையாது, எல்லாருமே புகழ்ந்துட்டாங்க. பாரதி கூட என்ன தெரியுமா, விடுதலைங்கிற வேட்கையை வந்து பெண் விடுதலை அப்படின்னு அவர் வந்து பாடியிருக்காரு. கவிஞர் வந்து பாரதிதாசன் கூட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்மளாம் நிறைய படிச்சதுதான். பெண்கள் எப்படி வாழணும்னா இனிமே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அப்ப அதெல்லாம் வந்து இருந்தோம்னா நம்ம இந்த வன்கொடுமைக்கெல்லாம் ஆளாகாமல் நம்ம நலமாக வாழ வேண்டும். இதுதான் வந்து ஆணுக்கு நிகராக பெண்கள் வாழ்வதற்கான ஒரு வழி என்று சொல்லி எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்த ஐயா அவர்களுக்கு, மனுவேந்தன் ஐயா அவர்களுக்கு, எனக்கு ஒரு பெரிய மனு ஒண்ணு போட்டார். அவர் பேரே வந்து அருமையா இருக்கு பாருங்க, மனுவேந்தன். எங்கேயாச்சும் பாருங்க வேற கார்த்திகேயன் இருக்கு, கார்த்திகேயன்லாம் அதுல எதுவுமே இருக்கு. மனுதான் ஒரு கொடுத்து வாங்குறது. அப்ப எனக்கு ஒரு மனு ஒண்ணு போட்டாரு ஐயா. அந்த மனுவை வந்து நான் சரி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அனைவரையும் நான் ஐயா வந்து தொடர்பு கொண்டால் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நேரமில்லாத பொழுதிலும் இந்த மகளிர் அரங்கத்தை வந்து மகளிர் நாளை வந்து மெருகூட்டிய உங்கள் பணிக்கு எமது சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னும் நிறைய பேசணும். நீங்க இந்த பெண்கள் நிகழ்ச்சியை, அதுவும் குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்க, அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பா பிடிச்சு. பெண்கள் தினமா பிடிச்சு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுடைய இது கவியரங்கம், இந்த தமிழ் அரங்கம், இது வந்து பொருத்தமா பிடிச்சு. ஆக மகளிர் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆக முதல்ல மாதாங்கிறது வந்து கடவுளை கூட பாத்தீங்கன்னா. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். சந்திப்போம். முன்னேற்றத்தின் தீபமாய் நின்றாய், முடியாததை முடித்திட துணிந்தாய், முழு உலகம் பாராட்டும் நிலை கண்டாய், மகளிர் குலமே வாழ்க ஆள்க என்று வாழ்த்திக் கொண்டு அடுத்ததாக சகோதரி கமலாம்பிகை வாருங்கள். என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. கவலையில் வருவதும் அம்மா அம்மா, கருணையில் வருவதும் அம்மா அம்மா. கவலையில் வருவதும் அம்மா அம்மா, கருணையில் வருவதும் அம்மா அம்மா. தவறு செய்தாலும் மன்னிப்புக்காக தருமத்தை அழைப்பதும் அம்மா அம்மா. அம்மா என்பது தமிழாத்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. பூமியின் பேரும் அம்மா அம்மா, புண்ணிய நதியும் அம்மா அம்மா. பூமியின் பேரும் அம்மா அம்மா, புண்ணிய நதியும் அம்மா அம்மா. தாயின் மொழி என்று தாயகம் என்றும் தாரணி அழைப்பதும் அம்மா அம்மா. அம்மா என்பது அப்பாத்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இருந்தால் பால் தருவார், அவரது அன்பை யார் தருவார். அநாதையின் ஆண்டவன் வடிவில் அன்பானவா. அம்மா என்பது தமிழ் வார்த்தை,
அதுதான் குழந்தை குழல் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வணங்கும் அருள் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. நன்றி. நன்றி நன்றி. அம்மா என்பது முதல் வார்த்தை அந்த பாடலை எடுத்து வந்து இன்றைய தமிழ் மகளிர் நாளை சிறப்பாக ஆக்கி உங்களை வாழ்த்துகிறோம். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இன்றைக்கு எல்லோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பாடியும் பேசியும் மகளிர் தினத்தை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நன்றிகள், பாராட்டுகள். நாங்கள் தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே அன்பு நடமாடும் அன்பு நடமாடும் கலை கூடமே ஆதை மலை மேகமே கண்ணில் விளையாடும் மெழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே. அன்பு நடமாடும் கலை கூடமே ஆதை மலை மேகமே கண்ணில் விளையாடும் மெழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே. மாதவி பொடி பூவின் நிதழோரமே மயக்கும் மதுதாரமே மாதவி கொடி பூவின் நிதழோரமே மயக்கும் மதுதாரமே மஞ்சள் வெயில் போலும் மலர் வண்ண முகமே மன்னர் குலதங்கமே பச்சை மலை தோட்டம் பணியாரமே பாடும் புதுராகமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆதை மலை மேகமே கண்ணில் விளையாடும் மெழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே. வெள்ளலை கடலாடும் பொன்மோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே வெள்ளலை கடலாடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே செல்லும் இடந்தோறும் புகழ் சேர்க்கும் தவமே தென்னர் குல மன்னனே இன்று கவி பாடும் என் செல்வமே என்றும் என் தெய்வமே. மாநிலம் எல்லாம் நம் இல்லமே மக்கள் நம் சொந்தமே காணும் நிலமெங்கும் தமிழ் பாடும் மனமே உலகன் நமதாகுமே அன்று கவிவேந்தன் சொல் வண்ணமே யாவும் உறவாகுமே. அன்பு நடமாடும் கலை கூடமே ஆதை மலை மேகமே கண்ணில் விளையாடும் மெழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே.
நன்றி. அன்பு நடமாடும் கலைக்கூடமாக சிறப்பாக நடாத்தி வரும் மனைவியின்